ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெல்லை முருகன். இன்றைக்கி நம்மளோட ஓன் வீடியோ வந்து மட்டன் தான் செய்ய போகிறோம். 1 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கறி நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட ஓன் வீடியோ வந்து மட்டன் செய்ய போகிறோம். ₹10 மட்டன் மசாலா ஒன்று வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ₹10 மட்டன் மசாலா ஒன்று, ₹10 காரத்தூள் ஒன்று, ₹10 கரம் மசாலா ஒன்று, ₹5 இஞ்சி பூண்டு ஒன்று, அப்புறம் கறிப்பட்டைக்கு பதிலாக கறி மசாலா சேர்த்துருக்கோம். கறிப்பட்டை கிடையாது, அதுக்குள்ளே நாங்கள் கறி மசாலா சேர்த்துருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், தக்காளி 2 தக்காளி தான் சேர்த்துருக்கோம். 2 தக்காளி, ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுக்கிட்டோம். ஒரு 150 கிராம் தான் இருக்கும் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சு. தக்காளி ஒரு 1.5 தக்காளி தான் சேர்த்துருக்கோம். 1.5 தக்காளி நல்லா பொடிசாக வெட்டிச்சாச்சு. தக்காளியும் கறியை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கறி நல்லாயிருக்கு, ஆனால் கொஞ்சம் பொடிசாக நாங்கள் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு 2 தண்ணி அலசணும் இனிமேல். ஃப்ரெண்ட்ஸ், பொரிக்கஞ்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு வதக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை போட்டாச்சு, கடுகு போட்டாச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம் போட போகிறோம். சின்ன வெங்காயம் போட்டு வதக்க போகிறோம். பசங்களை கூட போல. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு மசாலா எப்போ போட? நீ இது வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்க என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா போட போகிறோம். போடுங்க மட்டன் மசாலா ஒன்று. மட்டன் மசாலா ஒன்று, காரத்தூள் கொஞ்சம் போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்துருக்கோம். ரெண்டு பேருக்கு சொல்லு. அதில் கரம் தான் இருக்குது. கரம் மசாலா தான் இருக்கா? சரி, போய் எடுத்துட்டாங்க. அப்படி போயிட்டாங்க. போன விட்டு போ. அப்படியே உங்களுக்கு மசாலா சொல்லுங்கண்ணே. மசாலா சொல்லி ஃப்ரெண்ட்ஸ், மசாலா நல்லா எல்லா கறியும் ஒட்டிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து கரம் மசாலா கொஞ்சம் போட போகிறோம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கறியை கொஞ்சம் நேரம் வேக விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் வேக விட போகிறோம். சிம்மில் வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ தேங்காயும் சோம்பும் அரைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம அதை தான் போட போகிறோம். தேங்காயும் சோம்பும் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம உலகத்தை போகிறோம். ஊற்றிருங்களா? கேட்டுக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சது ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயும் சோம்பும் தண்ணி இப்போ நம்ம அதை கிண்டி விட போகிறோம். அப்படியே ஒரு கிண்டி விட்டுருங்க. பாருமா ஃப்ரெண்ட்ஸ், கறி நல்லா நம்ம தேங்காய் பாலாம் அரைச்சி ஊற்றிட்டோம். இப்போ நம்ம கறியை வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சு ஆவி வைக்கிறேண்ணே. ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு ரெடி. கறி நல்லா வந்துட்டு மட்டன் குழம்பு ரெடி.